எப்படி கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அல்லது கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய சித்தம் யாருக்குங்க தெரியும்? கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு யாருக்குங்க புரியும்? அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாருங்கிறத ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? வார்த்தையின் மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய சுகத்தை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன? சுகமா அல்லது வியாதியா? சுகம். வெற்றியா தோல்வியா? வெற்றி. இரக்கமா ஏற்றமா? ஏற்றம். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவனுடைய பரிபூர்ண சித்தம்னா என்ன தெரியுமா? இயேசுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறார். உங்களுக்கு எதையாவது பற்றி ஒன்று குழப்பம் வந்துச்சுன்னா டக்குன்னு இயேசுவை கொஞ்சம் நேரம் பாருங்க. தேவனுடைய மனது என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். தேவனுடைய மனதை உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா? தேவனை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்பனா குமாரனை புரிஞ்சுக்கோங்க, அப்பனா பிதாவை புரிஞ்சுக்குவீங்க. வேத வாக்கியங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனா அது முழுமையா நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்ல. முழுமையான அவருடைய சித்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையை கவனிக்க வேண்டும், அல்லது இயேசுவை கவனிக்க வேண்டும். இயேசுவே தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறார். இயேசு எல்லோரையும் சுகமாக்கினார், எல்லா வியாதியையும் சுகமாக்கினார். அப்போ கடவுளுடைய சித்தம் என்ன? சுகம். பழைய ஏற்பாட்டில் மீட்பை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிழலாக கொண்டு மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்குள்ளே வியாதி உள்ளவர்கள் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஒருத்தரும் வியாதியா இருப்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. முழு எகிப்தில் இருந்த பெஸ்ட் எல்லாமே இரவோடு இரவா யார் கையில போயிடுச்சு? ஒத்த கூட ஏழையா இல்லை. அதனாலதான் நமக்கு தெரியணும், poverty is not a will of God. Prosperity is a God's perfect will for every believers. கடவுளுடைய சித்தம் இதுதான். கடவுளுடைய சித்தம் என்பது 100க்கு 100 நமக்கு எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு வெளிப்பாடு வருகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் வெற்றியை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையை பவர்ஃபுல்லா மாற்ற ஒரு மேட்டர், அது என்னன்னா knowing the perfect will of God, understanding the perfect will of God. இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து தெளிவு வருதோ அந்த இடத்துல ஒரு தைரியம் வரும், அந்த இடத்துல சாதனைகள் உருவாக ஆரம்பித்து விடும். இயேசுவுக்கு இருந்த போல்ட்னஸ் காரணம் என்ன? ஏன்னா இயேசுவுக்கு பிதாவின் சித்தம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். 5000 பேர் சாப்பாடு இல்லை, அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யறாரு. செஞ்சு அவங்களுக்கு ஃபிஷ் என்ன பண்றாரு? அப்பமும் கொடுக்குறாரு. கடவுளுடைய சித்தத்தை நீங்க இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் God's will reveal ஆயிட்டே வரும். என்ன சித்தம்? குறைவை ஏத்துக்கவே இல்லை, அந்த அப்ப குறைவையும் அவர் நிறைவாக்குகிறார். அது மட்டும் இல்ல, திருப்தி தான் அவருடைய சித்தம். நீங்க இயேசுவை பார்க்க 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 பிதாவின் உள்ளம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடவுள் உங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறார் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சித்தமானாலுங்கிற கேள்வியே வராது. இதுதான் என் அப்பா என்னை குறித்த சித்தம்ங்கிறது உங்க மனசுல என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? விளங்க ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது குறைவை ஏற்றுக்கொண்டாரா? நீங்க பாருங்க, கல்யாண வீட்டுல ஒரு குறைவு நிறைவாக்கி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. எல்லாரும் பாட்டுல கொடுப்பாருன்னா இவர் ஜாடியா கொடுத்துட்டாரு. கடற்கரைக்கு போறாரு, ஒரு மீனவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் படகு காலியா இருக்கு. அவர் சொல்றாரு, மறுபடியும் படகை கடலுக்குள்ள கொண்டு போ, வலைய போடு. வலை கிழியத்தக்கதாய் படகு அமிழத்தக்கதாய் திரளான மீன்களை அவங்க பிடிச்சாங்க. கடவுளுடைய சித்தத்தை குறித்த புரிதல், நான் அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்கிறேன் அப்படின்னா ஜெபத்திலே ஒரு தைரியம் வந்து. அப்போ இயேசுவை கவனிக்க கவனிக்க உங்களுக்கு சித்தம் தெரிய ஆரம்பிக்கும். பிதாவினுடைய நோக்கம் என்ன, அல்லது தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய போதனை நம்ம தொடருவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் போன வாரம் படித்தோம். ஒரே ஒரு வசனம் தான், ஃபுல் இதுவும் என்ன பண்ணிடுச்சு போயிடுச்சு. டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றி படித்தோம். நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நேரம்ங்கிற ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு போன வாரம் படித்தோம். ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா ரெடீம் யுவர் டைம் அப்படின்னு வருது. நேரத்தை என்ன பண்ணுங்க? மீட்டெடுங்கள். இதில் என்ன போட்டிருக்கு? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் ரெடீம் யுவர் டைம், உங்கள் நேரங்களை மீட்டெடுங்கள் அப்படி தான் வருது பாருங்க. NKJவில் என்ன இருக்குது? ரெடீமிங் த டைம் அப்படின்னு இருக்கு.
நேரத்தை என்ன பண்ணுங்க, மீட்டெடுங்க. நேரத்தை எப்படி நம்ம இது பண்ணோம், நேரங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது, அதில் எப்படி தேவன் செயல்படுறாரு, இது எல்லாத்தையும் போன வாரம் பேசணும். 17வது வசனம் இன்னைக்கு பார்ப்போம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த வசனத்தைலேருந்து நிறைய காரியங்கள் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒன்று, கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது, சரியா? அடுத்தது, கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு என்ன சித்தமோ பிரதர் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது, உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருடைய சித்தம் கர்த்தருக்கே தெரியுமான்னு தெரில, அப்போ தான் கர்த்தரே யோசிப்பார் போல் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் இது என்னங்கிறத உங்களால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது, அதனால தான் உணர்ந்து கொள்ளுங்கள்னு இருக்குது. உணரவே முடியாதுன்னா உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு வழியில் போகவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் போங்க சார் அப்படின்னா எப்படி இருக்கும்? சிலரை பார்த்துருக்கீங்களா, ஏத்தாள் நின்றுக்கிட்டு வேலையாக இருக்கும், வாங்க வாங்கம்மா, ஏய் நீ போனாதான்டா நானே போக முடியுங்கிற மாதிரி இருக்கும். வாங்க 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 அப்படின்னா போக முடியாது. வாய்ப்பு இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். அப்போ சித்தம் என்னதென்று என்ன பண்ணுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சித்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு நிச்சயமாகவே இருக்கிறது அப்படின்ட்டு. சரி, எப்படி கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அல்லது கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே எப்படி கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி தெரியலன்னா என்ன ஆகும், கர்த்தருடைய சித்தம் என்னன்னு எனக்கு புரியல, அதை புரிஞ்சுக்காமலே நான் வாழ்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, வசனத்திலே போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். இங்கிலீஷில் எப்படி வருது, therefore do not be foolish. முட்டாளாயிடுவோம். அவர் சித்தம் என்னன்னே தெரிலனா லைஃப் எப்படி இருக்கும், முட்டாள்தனமாக போயிடும், அறிவற்ற தனமாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுடைய சித்தம் என்னதென்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. முதல்ல பாருங்கள், இதுவே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய மனதை, தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய நோக்கங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னா பாருங்கள், லைவ் எல்லாத்தையும் பார்த்தா குழப்பமாகவே இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லிங்கன்னா, உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லும் போதே புரிந்து கொள்ள சாத்தியம் இருக்குது. இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள்லாம் சொல்கிறாங்க, அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவர் சித்தம் யாருக்கு தெரியும், அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றாங்க. அதனால் நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா கர்த்தருடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம், அது முடியவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அது தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. அறிந்தவன் யார், புரிந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடு என்ன பண்ணல, முடியலை. பாருங்க, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. அதாவது தேவன் அவரிடத்துல அன்பு கூறுகிற, பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் எப்படி வரும்னா, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அப்படி வருது. அதே வசனம் புதிய ஏற்பாட்டில் எப்படி வருது, அப்போ பயம் என்னவா மாறிடுச்சு, அன்பா மாறிடுச்சு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் இதே ஸ்கிரிப்சர் எப்படி வருது, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அப்படி வருது. இன்னும் சில இடத்துல எப்படி வருதுன்னா, அவரை நம்புகிறவர்களுக்கு அப்படின்னு வருது. ஒரே மேட்ரு தான், ஆனால் வேறு வார்த்தைகள் இருக்குது. சில இடத்துல
அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அப்படி இருக்குது. சில இடத்துல அவரை நம்புகிறவர்களுக்கு, சங்கீதத்திலெல்லாம் வாசிக்கும் போது அவரை நம்புகிறவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஒன்று மட்டும் நீ ஆழமாக வாழ்க்கையில் நம்பணும், கர்த்தர் நம்புகிற உங்களுக்கு அவர் ஒரு பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இன்னொன்று என்ன தெரியுமா, நன்மையை தான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கார் தெரியுமா அப்படின்ட்டு வேற எதையோ என்ன பண்ணல, சொல்லலை. வேற என்ன சொல்லியிருக்குது, அவரிடத்தில் அன்பு கூறுகிற அல்லது அவரை நம்புகிற உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரியதாய் இருக்கிறது. சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் அப்படி வருது, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை ரொம்ப பெருசு. ஆமென். எனக்கு என்ன வச்சிருக்கிறார் கடவுள், என் பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கிறார், நன்மையை வச்சிருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு தீமையை வைக்கல. இது முதல்ல நம்புங்க. என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. ஆமென். வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நாம் பில்ட் பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸை நாம் பின்பற்றி போகக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லுகிறது என்று சொல்லி நாம் நம்பும்போது வசனம் நம்முடைய அனுபவங்களை மாற்றும். இப்போ நான் இந்த சொல்கிறேன் பாருங்களேன், இது பழமையான வார்த்தை, ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையினால் அனுபவங்களை மாற்றுங்கள். ஆமென். ஒரு நாளும் அனுபவத்தை கொண்டு வார்த்தையை மாற்றாதீர்கள். நம்ம ஆளுகள் என்ன பண்ணிட்டாங்க, செருப்பு காலுக்கு செட் ஆக மாட்டேங்கணுன்னே காலை வெட்டிகிட்டு இருக்காங்க. செருப்பை தான் மாற்றணும், காலை வெட்டக்கூடாது. சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனதை, நம்முடைய இதை மாற்றி சத்தியத்தில் அப்படி இருக்கிறது, நான் அதை பார்க்கணுன்னு சொல்லணுமே தவிர நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சத்தியத்தை மாற்றிடக்கூடாது. பாருங்கள், அப்போ இங்கே முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அது யாருக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி. எல்லாம் சொல்லுங்கள், மனுபுத்திரருக்கு முன்பாக. அப்படின்னா என்ன, நம்பாத ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி அவரை நம்புறீங்கள, அதனுடைய பலனை அவர் காட்ட போகிறாரு. ஆமென். நம்பாத ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவரை நம்புறீங்க. எப்படி சொல்லிட்டு பாருங்க, மனுபுத்திரருக்கு முன்பாக, சத்துருக்கு முன்பாக, அவன் முன்னாடியே உன்னை நல்லா வச்சுடுவேன், அவன் கண்ணுக்கு முன்னாடியே உன்னை உயர்த்திடுவேன். ஆமென். மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதுன்னு ஆச்சரியக்குறி. அப்படின்னா என்ன, பெரிதாக இருக்குது அப்படி படிக்கக்கூடாது, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சில நேரம் இம்புட்டு பெருசா அப்படின்னு கண்ணெல்லாம் விரிஞ்சு வாயெல்லாம் விரிகிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்தை கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். நம்புங்க. வாவ் லைஃப், அதுதான் கடவுள் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அப்போது கடவுளுடைய சித்தம் என்ன அப்படின்னு குழம்ப வேண்டியதில்லை, இதை தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் எந்த கண்ணும் அதை காணலை, எந்த காதும் அதை கேட்கலை, அது மனுஷங்கள் யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. அதனால் அது தெரியாததல்ல, அது புரியாததல்ல, அதை என்ன பண்ணுறாராம், 10வது வசனம், நமக்கோ, எல்லாம் சொல்லுங்கள், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். இன்றைக்கி ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரை குறித்து ஆராதனை செய்கிறோம். இந்த ஆவியானவரே என்ன பண்ணுறாருன்னா, யாரோ நீ அது இதுன்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு இருக்குது, அதெல்லாம் நம்பாத, உனக்காக அப்பா பெருசாக வச்சிருக்கிறாரு. ஆமென். அதை சொல்கிறதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட். நமக்கோ, எல்லாம் சொல்லுங்கள், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போது அவர் ஹோலி ஸ்பிரிட் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அவர் வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். அதனால் யாருக்குமே தெரியாதுங்க, கர்த்தருடைய சித்தம் யாருக்குங்க தெரியும், கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு யாருக்குங்க புரியும், அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாருங்கிறத ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரு, முதல்ல வார்த்தையின் மூலமாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். த்ரூ
ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்கள் மூலம் அவருடைய சித்தம் என்னது என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். நான் அதனால தான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், காட்ஸ் வில். அதாவது காட்ஸ் வேர்ட் இஸ் அ காட்ஸ் வில். காட்ஸ் வேர்ட் இஸ் அ காட்ஸ் வில். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு குழம்ப வேண்டியதில்லை. கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னா அவருடைய வேத வாக்கியத்தின் மூலமாக அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நான் அதை இதையும் நினச்சி குழம்பக்கூடாது. நான் என்னுடைய சுகத்தை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன? சுகமா அல்லது வியாதியா? சுகம். வெற்றியா தோல்வியா? வெற்றி. இன்பமா துன்பமா? இரக்கமா ஏற்றமா? ஏற்றம். மரணமா ஜீவனா? ஜீவன். ஆமென். இதில் நம்ம ஸ்ட்ராங்காகி போகணும். ஆமென். சம்டைம்ஸ் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் சில மாற்றங்கள் நடந்தால் கூட நாம் உடனே எக்ஸ்பீரியன்ஸை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, வார்த்தையை தான் பிடிக்கணும். ஆமென். ஏன்னா இதில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், வளர்கிறோம். நான் ஜெயிப்பேன்னா சில நேரம் விழுந்துடுறோம். ஐயோ என்னது வார்த்தை தப்பாயிடுச்சோ? வார்த்தை தப்பாவில், என் எக்ஸ்பீரியன்ஸில் சில ப்ராப்ளம் நடந்திருக்குது, ஆனால் வார்த்தை என்றைக்குமே மாறாதான் இருக்குது. நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், வார்த்தையை தான் சொல்கிறேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா தோல்விலாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வெற்றிக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஆமென். அப்படியே தழும்புகளால் சுகமானேன் அப்படின்னா பார்த்தா இன்னும் கூடுதலாக கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பிசாசு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆவிக்குரிய ரீதியில் வர்ற வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப கவனமாக இருப்பான். அதனால் அவன் எப்போவுமே அந்த மாதிரி விஷயங்களுக்கு நேராக போகும்போது கொஞ்சம் ஏதாவது தடுத்துக்கிட்டு பார்ப்பான். ஆனால் நீங்கள் அதில் நின்று தேவனுடைய வார்த்தை தான் நிஜம்னு நீங்கள் நிற்கும்போது பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆமென். நான் அதெல்லாம் நம்ப போகிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையில் இது சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் நிற்கும்போது நீங்கள் பெரிய வெற்றிகளை பார்ப்பீர்கள். எனக்கு படிப்படியாக சொல்கிறேன் பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் ஆழமாக உறுதியோடு இதை தெரிந்து கொள்ளும்படி சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல கர்த்தருடைய சித்தத்தை நாம் புரிய முடியும். நம்பர் 1. ஆமென். அது புரியாத புதிர் அல்ல, அது தெரிந்து கொள்ள முடியாத விஷயமே கிடையாது. ஆனால் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இயல்பாக யாரும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். ஆமென். நமக்கோ, எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அப்போது தேவனோடு இணைஞ்சு வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் அளிக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை அவர் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அதை குறித்த ரெவலேஷன் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அதை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ தெரியவே முடியாதுங்கிறது கிடையாது, தெரியும். ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறார். அது முதல்ல வேத வாக்கியங்கள் மூலம் அதை தெரியப்படுத்தியிருக்கிறார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்தி கொண்டே அவர் வருகிறார். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? தேவனுடைய பரிபூர்ண சித்தம்னா என்ன தெரியுமா? இயேசுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறார். Jesus Christ is the perfect will of God. He is the perfect theology and he is the perfect will. உங்களுக்கு எதையாவது பற்றி ஒன்று குழப்பம் வந்துச்சுன்னா டக்குன்னு இயேசுவை கொஞ்சம் நேரம் பாருங்க, தேவனுடைய மனது என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. தேவனுடைய மனதை உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா? தேவனை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்பனா குமாரனை புரிஞ்சுக்கோங்க, அப்பனா பிதாவை புரிஞ்சுக்குவீங்க. அதனாலதான் சொல்றாரு, என்னை கண்டவன் யாரை பார்த்தான்? பிதாவையே அவன் பார்த்தான். உங்களுக்கு பிதாவை புரிஞ்சுக்கணும்னு ஆசையா? அவர் மடியில் இருந்த குமாரனை நீங்கள் பாருங்கள். குமாரனை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது யாரை புரிஞ்சுக்கிறீங்க? பிதாவையே புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். ஹீ இஸ் த பெர்ஃபெக்ட் தியாலஜி. சில நேரத்தில் இந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்க அப்படிம்பாங்க. அதை இயேசு கூட கொண்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆகலைன்னா வசனத்தை மாற்றிருங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்னங்க வசனத்தை மாற்ற சொல்லிடுறாங்க அப்படின்னா, அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்கிறது வேத வசனங்களை அல்ல, இயேசுவை தான் நாம் அப்படி சொல்லுகிறோம். எத்தனை பேர் புரியுதா நான் சொல்கிறது? வேத வாக்கியம் என்பது வேறே, தேவனுடைய வார்த்தை என்பது வேறே. நம்ம பொதுவாக ரெண்டையும் ஒன்றாவே சொல்லுவோம், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் அதை குறித்து புரிந்து கொள்ளுதல்னு வரும்பொழுது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயம் காமனாக இருக்கும், சரி அது வேணால் சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே என்னங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? இப்போ ஏசு அப்பா அப்படிம்போம், ஆனால் உண்மையிலே இயேசு நமக்கு அப்பா கிடையாது.
அச்சுச்சோ அவரை ஏசு வந்து அண்ணன், ஏசுடைய அப்பா தான் நமக்கு அப்பா. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏசப்பா அப்படிங்க. இப்போ இதுக்காக உங்களை என்ன பண்ணுறது, நான் எப்படி நீ சொன்ன அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. அப்படியே பொதுவாக சொல்லிவிடும். அவரும் ஒன்றும் அதை பெருசாக யோசிக்கிறதில்ல. அப்பாவும் சொல்லு, என்னன்னு சொல்லு. ஏன்னா சில இடத்துல அண்ணன் தான் அப்பா மாதிரி இருக்காங்க. அதனால் அந்த அந்த என்ன இது சொல்கிறீங்கிறத வந்து வேறதாக இருந்தாலும் புரிதல்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ புரிதல் வந்து கரெக்டாக இருக்கணும். புரிதல் வந்து கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம்னா, வேத வசனம் என்பது வேறு, தேவனுடைய வார்த்தை என்பது வேறு. வேத வசனம்ங்கிறது தான் என்னது, ஸ்கிரிப்சர்ஸ். இயேசு சொல்கிறாரு பாருங்க, வேத வாக்கியங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது. இயேசு என்னைக்குமே பைபிளை தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னார், வேத வாக்கியம். அப்போ இதுக்கு பேர் என்னது, உங்கள் கையில் வச்சுருக்கீங்களா, அதுக்கு பேர் என்னது, வேத வாக்கியம். வேதம் இதுக்கு பேர், ஸ்கிரிப்சர். பட் இட்ஸ் நாட் அ வேர்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய வார்த்தை கிடையாது. பாருங்க, இது சொன்னீங்கன்னா இப்போ கொலைபலிக்கு ஆளாயிருவீங்க நீங்கள். என்னது, பைபிளை தூக்கிட்டு பைபிள் கடவுளுடைய வார்த்தை கிடையாதுன்ட்டாரா அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பைபிள் கடவுளுடைய வார்த்தை கிடையாது, இயேசுதான் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறார். இப்போ இதை தூக்கிட்டு மொத்தமாக இது கடவுளுடைய வார்த்தைன்றோம். இதில் பிசாசு பேசுனதும் இருக்கு. ஹலோ, இருக்கா இல்லையா? பிசாசு பேசுனது இருக்கா? ஒரு மாமியார் பேசுனது இருக்கா? அப்போ எப்படி இதை கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்கிறது? ஒரு மாமி பேசுனது இருக்கு, பிசாசு பேசுனது இருக்கு, யாரெல்லாமோ புலம்புனதெல்லாம் இதில் இருக்குது. அவங்களுக்கு மனசுன தோணுனதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அது இதில் இருக்கா? இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பதிவு பண்ணி மொத்தமாக வச்சுருக்கிறார். ஆனால் வைத்திருக்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை கிடையாது, தேவனுடைய ஆவியானவரால் இது அருளப்பட்டிருக்கிறது. இது தேவ ஆவியானவர் தான் இதை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. பட் இது தேவனுடைய வார்த்தை கிடையாது. தேவனுடைய வார்த்தை யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். இயேசுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1:1 பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஜெனிசிஸ்ல என்ன படிக்கிறீங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் என்ன பண்ணாரு, உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தையினால சிருஷ்டித்தார். இப்போ யோவானில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்தது, தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தை யாருன்னா இயேசு. ஆமென். சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அந்த வார்த்தை தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, மனுஷனா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வந்திருக்கிறார். அப்போது வேத வாக்கியங்களில் நிறைய காரியங்கள் இருக்கலாம். வேத வாக்கியங்களில் மூலமாக நம் கடவுளுடைய சித்தங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது முழுமையாக நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்லை. முழுமையான அவருடைய சித்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையை கவனிக்க வேண்டும் அல்லது இயேசுவை கவனிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், மேத்யூ, மார்க், லூக், ஜான், இந்த 4 காஸ்பலை திரும்ப திரும்ப படிக்கணும். நான் படிக்கும்போது தான் நீங்கள் ஜீசஸ் என்ன பண்ணுறீங்க, அப்படி பார்க்குறீங்க. ஒரு வியாதியை பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு, அது மண்டைக்குள்ள எந்த வியாதியாவது இயேசு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே. அவர்கிட்ட வந்த எல்லா நோயாளிகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறார். இவர் வியாதியாக இருந்தார, அவர் பலகீனமாக இருந்தார அப்படி சொல்ல முடியாது. அப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, இயேசு எல்லோரையும் சுகமாக்கினார், எல்லா வியாதியும் சுகமாக்கினார். அப்போ கடவுளோட சித்தம் என்ன, சுகம். இல்லைங்க, அந்த ஊழியக்காரர் வியாதியில் இருந்தாருங்க. இல்லைங்க, பவுல் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் வியாதியாக இருந்தாருங்க. இல்லைங்க, பவுலுக்கே வியாதி இருந்ததுங்க அப்படிங்கிற சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு இடத்துல எனக்கு ஒரு முள்ளுன்ட்டாரா, இவங்க அதுக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு கண் வியாதி இருந்தது, நான் கேட்டால் கண்ணை கூட எனக்கு நீங்கள் பிடுங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டார். தெரியாதனமாக சொல்லிட்டார். இவங்கெல்லாம் இப்படி சொல்லுவோம், என்ன தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு கண் வியாதி இருந்தது, அதனால தான் கண்ணை அவருக்கு ஐ டொனேட் பண்ணுறதுக்கு
மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்படி அதை எங்கேருந்துடா நீங்கள்லாம் வாரீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்படியே சொல்லிடுவாங்க. அப்போ அதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, பவுலுக்கு வியாதி இருந்தது, பவுல் கூட இருந்த யாரோ ஒருத்தருக்கு வியாதி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீனும் வியாதியிலே இருந்துக்கோ, அதுவும் கர்த்தருடைய சித்தம் தான் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவளாம். அதுக்கு பேர் ஆறுதலே கிடையாது பாருங்க. வியாதி இருந்ததுன்னா வியாதியை எதிர்த்து நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனங்களை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா இயேசு ஒருபோதும் வியாதியை ஆதரிக்கவில்லை. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இயேசு ஒருபோதும் மரணத்தை ஆதரிக்கவில்லை. நம்ம அதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது சின்ன சின்ன சர்க்கிள்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சத்தியத்தை மாறாமல் போகணும். ஏமேன். என்றைக்குமே சத்தியத்தை மாற்றிடக்கூடாது. ஏமேன். நம்ம அனுபவங்களுக்கு ஏற்றது போல் கடவுளுடைய வார்த்தையை நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இறக்கிடக்கூடாது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகணும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரே தவிர ஒரு நாளும் மாற்றிடவே கூடாது. ஒருவேளை சிலர் வியாதிப்படுவது அப்படின்னு ஒரு சின்ன கேப்பு கொடுத்தீங்க, அந்த கேப்புக்குள்ளே நுழைஞ்சவன் எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவான். புரியுதுங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருந்ததில்லை. ஆமென். நம்புறீங்களா நீங்கள்? சங்கீதம் 105:37 பாருங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் இருந்ததில்லை. பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக மீட்பை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிழலாக கொண்டு மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்குள்ளே வியாதி உள்ளவர்கள் யாருமே கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை இயேசு கிறிஸ்துவின் மெய்யான இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஒருத்தரும் வியாதியாக இருப்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. ஆமென். எதிர்த்து நிற்கணும் இயேசுவின் நாமத்தினால. அதுக்கு நமக்கு எதுக்கு அந்த எதிர்த்து எப்போ நம்ம நிற்க முடியும்? ஏன் சபை எதிர்த்து நிற்கலை? ஏன்னா சித்தத்தை பற்றி அதுக்கு ஒரு குழப்பம். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி உணராவிட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? மதியற்றவர்களாக இருப்பீங்க, முட்டாள்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு பவுல் சொல்கிறாரு பாருங்க. சித்தம் தெரியலன்னா பித்தம் தான். அப்போ பித்தத்திலே தான் வாழ்ந்தாகணும். ஆனால் சித்தம் தெரிஞ்சிடுச்சுன்னா பித்தம் நீங்கிடும். ஆமென். எதிர்க்க ஆரம்பிச்சிடுவோம். பிசாசே, இது என்னுடையது அல்ல, உன் சரக்கை எடுத்துட்டு போ அப்படிங்கிற உணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் எப்போவுமே கடவுளுடைய சித்தம் இதுதான். கடவுளுடைய சித்தம் என்பது 100க்கு 100 நமக்கு எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு வெளிப்பாடு வருகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் வெற்றியை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். எல்லாம் சொல்லுங்க, 100க்கு 100. ஆமென். வஜ்ரம் சிமெண்ட் விளம்பரம் மாதிரி 100க்கு 100 அது மாதிரி நமக்கு 100க்கு 100 தெளிவாக தெரியணும். என்ன தெரியணும்னா, என் சுகம் கடவுளுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. ஒருத்தன் இயேசுகிட்ட வரான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை என்ன பண்ணுங்க, சுத்தமாக்குங்கன்னு கேட்குறான். அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தரால முடியுமாங்கிறது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தரால முடியுங்கிறத அவன் என்ன பண்ணுறான்? நம்புறான். காட் இஸ் ஏபிள். கர்த்தரால முடியும். ஆனால் அவர் வில்லிங்காக இருக்கிறாராங்கிறதான் அவனுக்கு கேள்வியே. அவரால் முடியும். இப்போ சிலரை பார்த்து அவரால் முடியும் ஆனால் செய்ய மாட்டார் அப்படின்றோம். சிலர் அப்படி தான் சொல்லுவோம், அவங்களால முடியுங்க ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்போ இவனுக்கு அது குழப்பமே இல்லை. இவனுக்கு என்னன்னா, இவனுக்கு தெரியுது சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் சொல்கிறான் பாருங்க, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். யூ ஆர் ஏபிள் டு மேக் மீ கிளீன் ஆர் வெல். உங்களால் முடியும், ஆனால் உங்களுக்கு சித்தமான்னு கேட்கான். இப்போ சபைக்கும் இந்த குழப்பம்தான், நிறைய விசுவாசிக்கும் என்னதுதான் இந்த குழப்பம்தான் இருக்குது. இன்னும் நமக்கு நீங்க மாட்டுக்கு. இன்னும் நமக்குள்ள கேள்விகளும் சந்தேகங்களும் பயங்களும் உள்ள நிறைய கிடக்கு. சித்தமான்னு தெரியலையே. ஏன்னா இதுக்கு மாறா சில பேருக்கு வியாதி வந்துடுது, சில மரணங்கள் நடந்துடுது, சில பிரச்சனைகள் வந்துடுது. அதனால் சபை என்ன பண்ணிடுதுன்னா, சில நேரத்தில் அது சிலரை தேவன் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மழுங்கடிச்சு அப்புறம் அப்படி இன்னும் அப்படியே இறங்கி சில நேரத்தில் தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்றாரு அப்படின்னு. ஏன்னா பதில் எப்படி சொல்லன்னு தெரில. உடனே நமக்குலாம் இப்போ என்ன தோணுது, தயவுசெய்து ஆண்டவரே என்னை ரொம்ப நேசித்துறாதீங்க,
அப்படிதானே தோணும். அன்பு வைங்க, ஆனால் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா கஷ்டமாகி போயிடும் பார்த்துக்கோங்க. அதனால் லைட்டாக இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பிளான் பண்ணிட்டாங்க. அப்படியே மைண்டுக்குள்ளே போயிடுது பாருங்களேன். அப்போ நோயை எப்படி நம்ம எதிர்ப்போம் பாருங்க. இந்த சித்தத்தை புரிதல் என்பது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையை பவர்ஃபுல்லாக மாற்ற ஒரு மேட்டர் இருக்குது. அது என்னன்னா, நோயிங் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்டிங் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து தெளிவு வருதோ அந்த இடத்துல ஒரு பெரிய போல்னஸ் வரும், அந்த இடத்துல ஒரு தைரியம் வரும், அந்த இடத்துல சாதனைகள் உருவாக ஆரம்பித்து விடும். ஆமென். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ இவனுக்கு என்னன்னா, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால் ஆகும் என்றான். நல்லா பாருங்க. அப்போ எங்கெல்லாமோ என்ன பேச்சு ஓடிட்டு இருக்குன்னா, கடவுள் பண்ணுவார், அவருக்கு சித்தமான ஆளுக்கு பண்ணுவார் அப்படின்ட்டாங்க. அப்போ நிறைய நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, தேவனால் முடியுமா அப்படிங்கிறது யாருக்குமே கேள்வியே கிடையாது. இப்போ சுவிசேஷமே கடவுளால் எல்லாம் முடியுங்க அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒரு ஆள் போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் பைபிள் ஸ்டடிக்கு வரல, இந்த வழியாக சும்மா போயிட்டுருக்காரு, அவரை கூப்பிட்டு எப்போ கடவுளால் எல்லாம் முடியுமான்னு கேளுங்க, அந்த ஆள் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், கடவுளால் முடியாது என்ன இருக்குன்னு தான் சொல்லுவார். சார் அப்போ நான் உள்ளே இருக்கிற எனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? முடியும், ஆனால் உனக்கு செய்வாரான்னு கேளுங்க, அது டவுட்டு தான் அப்படிமா. இப்போ அவனுக்கு பிரச்சனை என்னென்னா, கடவுளால் முடியுமாங்கிறது டவுட்டே கிடையாது. கடவுளால் முடியும்னு எல்லாருமே நம்புகிறாங்க, ஆனால் அவர் செய்வாரான்னு தான் தெரிலங்க அப்படிமா. அவரால் முடியும், கடவுள்லாம் அவரால் முடியாது என்ன இருக்குது? அப்போ கடவுளால் முடியும்னு நம்புறது பேர் ஒரு பெரிய இதே கிடையாது. அது காமனாக எல்லாருமே நம்புகிறாங்க. கடவுளால் முடியுங்க, கடவுளால் முடியாது என்ன இருக்குது? ரோட்டில் பூரா யாரோ ஒருத்தருக்கு கூட ஒரு புரிதல் இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவரால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவனுக்கு இருந்த பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருக்குது. என்ன பிரச்சனைனா, அவருக்கு அது சித்தமா? இஃப் யூ ஆர் வில்லிங், உங்களுக்கு அது சித்தமா, நீங்கள் எனக்கு அதை தர விரும்புகிறீங்களா? அதில் தான் குழப்பமே இருக்குது பாருங்கள். அதனால தான் பாருங்கள் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வராரு. இறங்கி வந்தது நோக்கமே என்னென்னா, தொட்ட யாவரும் சுகமானார்கள், வந்த யாவரும் குணமாகிறார்கள். ஏன்னா அவர் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறார், சுகம் ஒவ்வொரு மனிதனுக்குமான கடவுளுடைய பரிபூர்ண சுத்தமாக இருக்கிறது. ஆமாம். ஒரு மனுஷன் அந்த மீட்கப்பட்ட 20 லட்சம் மக்களுக்குள்ள ஒருத்தர் கூட வியாதிப்பட்டவர்கள் இல்லை. அதே மாதிரி அந்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே ஒருத்தர் கூட ஏழைகள் இல்லை. வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணார். எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கு? வெள்ளியும் இருக்கு, பொண்ணும் இருக்கு, இன்னும் விலையேற பெற்ற சில காரியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் ஆசரிப்பு கூடாரம் கட்டணும்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற பெண்கள்லாம் பாருங்க நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்புட்டியும் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவன் எங்கே வேலை பார்த்து எங்கே சம்பாதிச்சாங்க? மீட்கப்படும் பொழுது அவ்வளோ அவங்க கையில் வந்துடுச்சு. அதனால தான் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? கொட்டுறாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. கொடுக்குறத வச்சே தெரியுது இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னு தெரியுது. எல்லார்கிட்டையும் இருந்தது. கடவுள் சொல்றாரு, அதாவது பணம் இருக்கிறவன் கொடுக்க கடவன் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா பணம் எல்லாருக்கிட்டே இருக்கு. கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? மனம் உள்ளவன் கொண்டு வர கடவன் அப்படிதான் சொன்னார். நீங்கள் யாத்திராமத்தில் வாசித்தீங்கன்னா பணம் உள்ளவன் கொண்டு வர கடவன் அப்படியே சொல்ல. என்ன சொல்கிறாரு? மனம் இருந்தால் மனசு யாருக்கெல்லாம் இருக்கோ அவெல்லாம் கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் அப்படி சொல்கிறாரு? அங்கே பாருங்கள், உங்களுக்கு உண்டானதில் கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனம் உள்ளவன் எவனோ. பணம் உள்ளவன் எவனோன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குது? பணம் இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வெறும் நிழலாட்டமாய் மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்குள்ள வியாதியஸ்தனே கிடையாதான், ஏழையே கிடையாதான். ஆமென். மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும். ஹலோ, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். முதல்ல என்னதான் வருது? ஒரு 10 ரூபா போடக்கூடாதா? போடவே இல்லையே. கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் என்னதான்? பொன்னும். அடுத்தது சரி, பொண்ணுன்னா பரவாயில்ல, என்னது? வெள்ளி, அப்புறம் வெண்கலம், இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மரமும்
விளக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரருடைய ஏபோத்தில் மார்பகத்திலும் பதிக்கத்தக்க, அதுதான் சொல்றார். இதெல்லாம் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கன்னா. நீ யோசிங்க, இதை கொண்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவும் எகிப்திலிருந்து இவங்க கையில வந்திருக்கு. நம்ம பொண்ணோடும் வெள்ளியோடனா ஏதோ கொஞ்சம் ஏதோ இல்லைங்க, அம்புட்டு ஐட்டமும் அவன்கிட்ட இருக்குது. கொண்டு வர கடவன்னா எப்படி கொண்டு வருவான்? முழு எகிப்தில் இருந்த பெஸ்ட் எல்லாமே இரவோடு இரவா யார் கையில போயிடுச்சு? அப்போ ஒருத்தம் கூட ஏழையா இல்லை, ஒருத்தம் கூட ஏழையா இல்லை. அதனால தான் நமக்கு தெரியணும், poverty is not a will of God, prosperity is a God's perfect will for every believers. செழிப்பு ஒவ்வொரு விசுவாசிக்குமான கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சுகம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, செழிப்பு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். இது தெளிவாக இருந்தால் தான் இது ஆழமாக நம்ம ஆவியில் கலந்து நம்ம அதாவது இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், சித்தம் இதுன்னு தெரிஞ்சாதான் விசுவாசமே வேலை செய்யும். அது வரைக்கும் விசுவாசமே வேலையே செய்யாது. சித்தமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் வாடகைக்கு விட்டாச்சுன்னு அர்த்தம். அங்கே விசுவாசத்துக்கு வேலையே கிடையாது. திஸ் இஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். என் உயர்வு அவருடைய சித்தமாக இருக்கிறது, என்னுடைய பெருக்கம் அவருடைய சித்தமாக இருக்கிறது, என்னுடைய வெற்றி அவருடைய சித்தமாக இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் அவருடைய சித்தமாய் இருக்கிறது, என்னுடைய நீடிய வாழ்வு அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்னா, கர்த்தருடைய சித்தத்தை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு என்ன பண்ணுறாரு, காட்டுறார். பழைய ஏற்பாட்டில் இல்லை வேத வசனங்கள் மூலம் ஆங்காங்க கொஞ்சம் காட்டினா கூட பரிபூர்ணமாக பெர்ஃபெக்ட் ஷாட் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பெர்ஃபெக்ட் பிக்சர் அது இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு எப்போமாவது வியாதி ஓகேனாரா? எங்கேயாவது தரித்திரம் ஓகேனாரா? எங்கேயாவது குறைவுகள் அவர் ஓகேன்னு சொன்னாரான்னு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் எங்கேயாவது போனால் குறைவு நீங்கிடுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அந்த கல்யாண வீட்டில் என்ன இல்லை, திராட்சரசம் குறைவுபட்டது. எவ்வளோ அருமையான வாய்ப்பு! கடவுள் வேற மனுஷனாக வந்திருக்காரு, டீச் பண்ணுறதுக்கு அற்புதமான வாய்ப்பு. என்ன டீச் பண்ணுறதுக்கு? மக்களே, வாழ்க்கை என்பதே இப்படி சில குறைவுகள் நிறைந்தது தான். அதுவும் கல்யாணத்தில் பல குறைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா கூடாதா? சொல்லியிருக்கலாம். சொல்கிறதுக்கு அற்புதமான பாயிண்ட் கிடச்சிருக்கு. குறைவுபட்டுட்டா இதுக்காக தான் காத்திருந்தேன். குறைவுபடும் குறைவு தானே வாழ்க்கையே, இதை உணர்த்தவே யாம் வந்தோம் அப்படின்னு இருக்கலாம். இந்த மனு அவதாரமே எதுக்கு? இப்படி வாழ்க்கையில் பல குறைவுகளை நீங்கள் பார்ப்பீங்க, நஷ்டத்தை பார்ப்பீங்க, கஷ்டத்தை பார்ப்பீங்க, சொல்லிடலாமே. அப்படி இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் அங்கே எதுவும் சரி இப்படி வேணால் வச்சுக்கோமே, சாப்பாடு குறைவுபட்டால் கூட அதில் ஒரு அற்புதம் செஞ்சு சாப்பாடு கொடுத்தாலும் பரவாயில்ல. இது என்னது? 4 பாட்டில் கம்மியாக போச்சு. தடி ஐயோ நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவங்க கல்ச்சர் படி இயேசு வேலை பார்க்குறாரு. ஆமேன். நம்ம திராட்சை ரசம்னா என்னமோ நினச்சிடுறோம். அது பிரதர், அது ஜூஸ் பிரதர் அப்படின்றதும். ஜூஸ்லாம் கிடையாது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து தன் ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அதாவது ஒரு ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைகள் அதை பூர்த்தி செய்வார் அப்படின்னா பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம்லாம் இல்லை. இது முதல்ல 2 ரவுண்டு போயிட்டு அடுத்த ரவுண்டுக்காக காத்துட்ருக்கான். அதில் குறைவாயிடுச்சு, அதில் ஒரு அற்புதம் செய்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா கடவுளே நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும். அதாவது கடவுள் இவனுடைய அந்த நீட்ஸு, இவனுடைய கலாச்சாரம் என்னவோ அதுக்குள்ளே தான் அவர் வேலை பார்க்குறாரு. ஓகே, கம்மியாயிடுச்சா, சரி நான் செய்கிறேன்னு என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஏமேன். இப்போ திராட்சரசம்ங்கிற ஒரு குறைவை அவர் என்ன பண்ணுறாரு, நீக்குகிறார். அவன் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறான், இது சூப்பராக இருக்க இது அப்படிங்கிறான். இது ரொம்ப சூப்பராக இருக்க, என்ன பிராண்டு, இதை தயாரித்தது யாருங்கிறான்.
இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இவ்வளோ அந்த அளவுக்கு இல்லையே, இது ரொம்ப சூப்பராக இருக்குதே அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இது எப்படி நடந்துச்சு? இதை செய்கிறதன் மூலம் அவர் என்னத்தை காட்டுறாருன்னா, முதலாம் அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை அவர் என்ன பண்ணாராம், வெளிப்படுத்தினாராம். அதை அப்போ ஃபஸ்ட்டு மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ் என்ன? குறைவை நிறைவாக்குவது. ஆமென். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசு வர்றாருன்னா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி இதை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குறைவை அவர் நிறைவாக்குவார். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையான விதத்திலே அதை நிறைவாக்குவார். அது நிறைவாகிறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லாமல் இருக்கலாலும் நிறைவாக்குவார். ஆமென். மகிமையான விதத்தில் நிறைவாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு ருசியுள்ள ஒரு ரசத்தை பெறுவதற்கு குறைஞ்சது 10 to 16 வருஷங்கள் வெயிட் பண்ணணுமா. அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அந்த அவ்வளவு ருசியுள்ள ஒரு வைன் வரணும்னா 10 to 16 years வெயிட் பண்ணால் தான் கிடைக்குமா. ஆனால் 16 வருஷம் கிடைக்க வேண்டியதை இப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தார். மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. My God shall supply all your needs according to his richness and glory in Jesus Christ. ஸோ கர்த்தர் பாருங்க, எங்கேயுமே குறைவை ஏற்றுக்கவே இல்லை. நீ இப்போ இயேசு போன எத்தனையோ இடத்துல குறைவு இருந்துச்சு. ஒரு வனாந்திரத்தில் நிற்கிறாங்க, சாப்பாடு இல்லை அப்படிங்கிறாங்க. 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம், ஸ்ரீகள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா 20,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்பனா யோசித்து பாருங்க, சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லையா, பரவாயில்ல, ஆவிக்குரிய மன்னா உங்களுக்கு கிடைத்ததல்லவா, 3 நாட்களும் அப்படியே சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்ல. அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறாரு. செஞ்சு அவங்களுக்கு ஃபிஷ், மீனும் என்ன பண்ணுறாரு, அப்பமும் கொடுக்குறாரு. அப்படி சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கிறார்கள். அப்போ கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு காட்ஸ் வில் ரிவீல் ஆகிட்டே வரும். என்ன சித்தம்? குறைவை ஏற்றுக்கவே இல்லை. அந்த அப்ப குறைவையும் அவர் நிறைவாக்குகிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, திருப்தி தான் அவருடைய சித்தம். அது மட்டும் இல்லை, திருப்தியும் அடைய முடியும், மீதமும் எடுக்க முடியும். ஆமென். வாயை கெட்டி வைத்த கெட்டி சேர்த்தேன் இல்லை, அப்படிலாம் கிடையாது. சேர்க்கறது நல்லது. ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்யும்போது நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதமும் எடுப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், திருப்தியாகவும் இருப்பேன், மீதமும் இருக்கும். சிலர் அப்படியே சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் பிரதர், இன்னும் சாப்பிடாமலே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், மீதமும் எடுப்பீங்க. தட் இஸ் த வில் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை பார்க்க 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 பிதாவின் உள்ளம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடவுள் உங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுற உங்களுக்கு அவர் வச்சிருக்கிறது என்னங்கிறதை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சித்தமானாலுங்கிற கேள்வியே வராது. இதுதான் என் அப்பா என்னை குறித்த சித்தம்ங்கிறது உங்கள் மனசில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், விளங்க ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது குறைவை ஏற்றுக்கொண்டாரா? நீங்கள் பாருங்கள், கல்யாண வீட்டில் ஒரு குறைவு நிறைவாக்கி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. எல்லாரும் பாட்டில் கொடுப்பாருன்னா இவர் ஜாடியாக கொடுத்துட்டார். கால் கழுவுறதுக்காக வச்சுருந்தாங்களாம், அந்த ஜாடிகள் முழுவதும் தண்ணியால் நிரப்பி அதை என்ன மாற்றிட்டாரு, திராட்சரசமாக மாற்றி எல்லாரும் கொஞ்சோல சாப்பிடுங்க வனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் 3 நாள் பசி இருந்து மீனை பார்த்தா எப்படி இருக்கும், சும்மாவே மீனை பார்த்தாலே நல்லா சாப்பிட்றோம். 3 நாள் வேறு பசி, எப்படி சாப்பிட்ருப்பாங்க. அம்புட்டையும் சாப்பிட்டு மீதமும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கடவுளுடைய மனதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை குறித்த கடவுளுடைய சித்தம் என்ன? நீங்கள் குறைவில் இருந்தீங்கன்னா கடவுளுடைய சித்தம் என்ன? நிறைவு. எப்படி ஆகும்? ஆக்குவார். அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கு நிறைவை அவர் கொண்டு வருகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். இது நம்பணும். இதுதாங்க என்னை குறித்த கடவுளுடைய சித்தம். இயேசு தான் கடவுளுடைய சித்தம். கண்ட போதனைகளை, எந்த போதனையை நம்புறதுனே தெரியலங்க. எந்த நான் போதனையே சொல்லி நான் இயேசுவெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இயேசுவை பார்த்துட்டே வாங்க. ஒரு இடத்துலையாவது வியாதி ஓகேன்னு சொன்னாருன்னு என்னை காட்டுங்க. ஒரு இடத்துலையாவது மரணம் ஓகேன்னு சொன்னாருன்னு காட்டுங்க. ஒரு இடத்துலையாவது குறைவுகள் ஓகேன்னு சொன்னதை காட்டுங்க. ஒரு கடற்கரைக்கு போகிறார், அவங்க ஒரு மீனவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் படகு காலியாக இருக்குது, வலையும் காலியாக இருக்குது. அவன் படகை தான் கேட்குறாரு, கொஞ்சம் தள்ளுப்பா
ஆட்களாக இருக்காங்க கூட்டமாக. உன் படகு தான் இன்றைக்கி மேடை, அதில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் லார்ட் அப்படின்னு போயிடல பாருங்க. அவர் சொல்கிறாரு, மறுபடியும் படகை கடலுக்குள்ளே கொண்டு போ, வலைய போடு அப்படின்னா வேதவசனம் சொல்லுது திரளான மீன்களை பிடிச்சாங்களாம். வலை கிளியத்தக்கதாய் படகு அமிழத்தக்கதாய் திரளான மீன்களை அவங்க பிடிச்சாங்களாம். என்ன காட்டுறாரு, காலியான படகு நிரம்புது. அதாவது இயேசுவை கொஞ்சம் பார்த்து உள்ளே விடணும், அவர் உங்கள் காலியெல்லாம் காலி பண்ணி விடுவார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? கவனம். உள்ளே வந்தார், காலி ஆகிட்டோம். ஆமென். ஆமாம், குறைவே அங்கே இருக்க முடியாது. குறைவும் அவரும் ஒரே இடத்துல இருக்க முடியாதுங்க. குறைவை எம்டினஸ் எல்லாம் போக்குகிறவர், தேவைகளை அற்புத விதமாய் சந்திக்கிறவர். அப்போ எதை பற்றி எல்லாம் நமக்கு கடவுளுடைய சித்தத்தை குறித்த தெளிவு நமக்கு ஏற்படுகிறதோ அதிலெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கும். அதிலெல்லாம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைகள் இருக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை நிறைந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்க, ரொம்ப முக்கியம். இயேசுவுக்கு இருந்த போல்னஸ்க்கான காரணம் என்ன? ஏன்னா இயேசுவுக்கு பிதாவின் சித்தம் என்னங்கிறது அவருக்கு தெரியுது. பிதாவின் சித்தம் என்னங்கிறது தெரியுது. பாருங்க, தெரிஞ்சு அவர் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன். என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை நம்மால் உணர முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன்? அதை வேத வாக்கியங்கள் மூலமாகவும் உணரலாம். வேத வாக்கியங்களை விட மேலாக இருக்கிற தேவ வார்த்தையாகிய இயேசுவின் மூலம் அதை நீங்கள் ஆழமாக உணர முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். சித்தம் இன்னதுன்னு உணர்ந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய தைரியம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். காட்டுறேன் பாருங்கள், சித்தத்தை புரியும் போது ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வேதவசனத்துக்கு திருப்பிக்கோங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் பாருங்கள். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நல்லா கவனிங்க, ஜெபத்திலேயே நமக்கு தைரியத்தை எது தருகிறது? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு என்ன பண்றாரு? செவி கொடுக்கிறார். அதுதான் நாம் கொண்டிருக்கிற தைரியமாக இருக்கிறது. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இந்த ஜெபத்தில் உங்களுக்கு எது தைரியத்தை தருதான்? வாட் இஸ் த பேக் போன் ஆஃப் த ப்ரேயர்? நோயிங் த வில் ஆஃப் காட். கடவுளுடைய சித்தத்தை குறித்த புரிதல். நான் அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்குறேன் அப்படின்னா ஜெபத்திலே ஒரு தைரியம் வந்துடுது. தருவாரா மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, நான் கேட்குறது அவருக்கு சித்தமா, அந்த குழப்பமே இல்லாமல் நான் எதை கேட்குறேன். இதில் நீங்கள் இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் ஜபம் பண்ண பிறகு சித்தத்தை பார்க்கறது இல்லை, சித்தம் புரிஞ்சு தான் ஜபமே. வழக்கமாக எப்படி இருக்கும் தெரியுமா? ஜபம் பண்ணிவிட்டு சரி கர்த்தருக்கு என்ன சித்தமோ அது நடக்கும் அப்படின்ட்டு தலைகீழாக போயிட்டோம். முதல்ல சித்தம் அப்புறம் தான் ஜபம். எல்லாம் சொல்லுங்கள், முதல்ல சித்தம் அப்புறம் தான் ஜபம். இங்கே எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணா கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன வந்துடுது? சித்தம் வந்துடுது. எல்லாம் சொல்லுங்கள், சித்தம். ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம், ஏதோ கர்த்தருக்கு சித்தமான அப்படி கிடையாது. சுகந்தான் அவருடைய சித்தங்கிற வெளிப்பாட்டுக்குள் வந்து அந்த வெளிப்பாட்டிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆமென். எஸ், ஹீலிங் இஸ் a God's perfect will. இது புரிஞ்சிச்சுன்னா தைரியமாக ஜெபம் பண்ணுவோம். ஆளுக்கு ஒரு சித்தம்லாம் கிடையாது. ஒருவேளை அவருக்கு என்ன சித்தம் வச்சுருக்காரோ, இவருக்கு என்ன சில விஷயம் இருக்குது, அதெல்லாம் பொதுவாக இருக்குது. எப்படின்னா, சுகத்தை எடுத்திங்கன்னா எல்லாரும் சுகமாகணும். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன், அவர்களில் ஏழை ஒருவனுமே இல்லை. எந்த குறைவையும் இயேசு என்ன பண்ணல, ஏற்றுக்கலை. எந்த வியாதியையும் அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கவே இல்லை. குருடனை பார்க்குறாரு, கண்ணை திறக்கிறாரு. செவிடனை பார்க்குறாரு, காதை திறக்கிறாரு. டெட் பாடியை பார்க்குறாரு, எழுப்புறாரு.
நீங்கள் இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்டாக சொல்கிறீங்களே, அதுதான் வச்சிருக்கிறாருன்னா அதை தான் சொல்லணும். அதுக்கு நேரம் ஆவியானவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்க. அப்படியே என்னத்தை அதெல்லாம் பேசி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி மக்கள் ஏமாற்றப்படுறதை விட நம்ம பிரசங்கம் பண்ணாமலே போயிடுவோம். எப்படி பாருங்களேன், இப்போ நமக்கு ஏன் கொஞ்சம் வலிக்கு சில ஏமாற்றங்களை பார்த்தா, ஏன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே அப்படிங்கிற இடத்துலலாம் என்ன கர்த்தர் தான் எடுத்துருக்கார் போல் அப்படின்னு மாதிரியே போயிடும். கர்த்தர் தான் இந்த பிஸ்னஸில் நஷ்டத்தை கொண்டு வந்துருக்கார் போல் அப்படின்னே போயிடும். சரி கர்த்தரை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சர்ச்சைக்கு வந்துடுவான். மற்ற இடத்துலலாம் கர்த்தர், இங்கே வந்து கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார், ஆனால் நிறைய இடத்துல மக்கள் கர்த்தரை மன்னிக்கிறாங்க. சரி போனால் போது, இந்த ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சிடுறேன், அடுத்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே என்ன ஆகிடுதுன்னா, ஓகே இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குன்னொடனே அவனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, ஒன்றும் கிடையாது, என்ன வேணாலும் வாழ்க்கையில் நடக்கும். காலைல கிளம்பி போகிறேன், வந்தால் பார்க்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இல்லைங்க, நான் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், திரும்பும் போதும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமென். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ இயேசுவை கவனிக்க உங்களுக்கு வந்து சித்தம் தெரிய ஆரம்பிக்குது. சித்தம்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன்னா, பிதாவினுடைய இருதயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பிதாவினுடைய நோக்கம் என்ன, அல்லது தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இது யாருக்கோ சிலருக்கு இப்படி, சிலருக்கு தேவன் அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்படிதான் போட்டிருக்கா, இல்லை சிலர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் போட்டிருக்கா, எல்லோரும் சுகமானார்கள் அப்படி போட்டிருக்கதா, இல்லை சிலர் மட்டுமே சுகமடைய முடியும், இல்லை சிலர் தான் அவர் இது பண்ணுறாரு? இல்லை, எல்லாருக்கும் சுகத்தை அவர் தராரு. சிலர் வேண்டான்ட்டு போனவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவர் எல்லாருக்குமே தர விரும்புகிறார். யாக்கோபு 1 பாருங்க, அங்கே என்ன படிக்கிறீங்க? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். கடவுள் சிலருக்கு மாத்திரமே தர முடியும் என்று வேதவசனம் சொல்லவில்லை. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமாக இருக்குது. யாக்கோபில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதுதான். இந்த ஒருவன்கிற ஃப்ரேஸை நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறாரு இந்த யாக்கோபு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ள, ஒருத்தன் தானப்பா இருந்துட்டு போய் அப்படி சொல்ல பாருங்க. ஒருத்தர் இருந்தானா வந்து கேட்டு வாங்கி பெற்றுக்கொள், ஏன்னா அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதே யாக்கோபுல சொல்றாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபம் செய்வார்கள், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்போ அந்த இடத்துல பாருங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், ஒருத்தன் தானே வியாதிப்பட்டிருக்கிறாரு, போனா போட்டுமே அப்படி சொல்ல பார்த்தீங்களா? ஒருவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அப்போ ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஒருவன் வியாதிப்பட்டால், அப்போ ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும் கூப்பிடணும்னு அர்த்தம். ஒருத்தன் கூட ஞானத்தில் குறைவாக இருக்கக்கூடாது, ஒருத்தன் கூட வியாதியாக இருக்கக்கூடாது. அப்போ திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுறாரு, அவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா சபைக்குள்ள ஒருத்தர் கூட அப்படி இருக்கிறது கடவுளுடைய சித்தம் கிடையாது. அதில் நம்ம பயணம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஜேம்ஸ் 5:14 அதே தான், அதே யாக்கோபில் தான் இதுவும் இருக்குது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், பரவாயில்ல ஒருத்தர் தானமா பட்டிருக்கீங்க, இல்லை ஒருத்தர் தான் குறைவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதே கிடையாது. ஒருத்தர் கூட அப்படி இருக்க கூடாது. இந்த ஒருவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லோருக்குமான ஒரு சித்தமாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எல்லாரும் நிறைவாக இருக்க முடியும். ஆமென். எல்லோரும் சுகமாக இருக்க முடியும். ஆமென். இந்த பரிபூர்ணமான ஒரு சித்தத்தின் வெளிப்பாட்டை நம்ம மாற்றவே கூடாது. நம்ம அனுபவங்கள் தோற்கும் போது கூட திரும்ப திரும்ப நம்ம எங்கே தான் நோக்கி வரணும், இதுதான் உங்களுடைய சித்தம் அப்படி நம்ம வரும் பொழுது நாம் அதை சுதந்திரிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகளும் அதை சுதந்திரிக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். சபை இதுக்கு வரவே இல்லை பாருங்க. சபை இதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு, அது சிலரை கர்த்தர் உயர்த்துவார், சிலருக்கு கேட்டால் ஆட்டுக்கு வாழை அளந்து தானே வச்சுருக்காரு அப்படிங்க. எப்படி பாருங்க,
எதையாவது இவங்க அளந்து விட்டுட்டு எதையாவது சொல்லிடுறது. ஆட்டுக்கு வாழை அளந்து தானே வச்சுருக்காரு, ஆண்டவன் வந்து அவனவனுக்கு எதையோ ஒன்றை படி அழைக்கிறார் அப்படின்ட்டாங்க. அப்படி பைபிளில் சொல்லவே இல்லை பாருங்கள். அவர் நான் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறார். இவங்க படி அளக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ தராசெல்லாம் போட்டு இப்போ ஒரு 200 கிராம் படி ஒன்று எடு, இவனுக்கு ஒரு 200 கிராம் கோதுமையை போடுங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் கொட்டுகிற தேவன், நிரப்புகிற தேவன், மீதம் எடுக்க செய்கிற தேவன். கடவுளை கரெக்டாக பாருங்கள், இல்லைன்னா வாழ்க்கை வேறு மாதிரி போய்டும். செழிப்பு எப்படி உண்டாகுதுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமும் நான் போதிக்கிறேன். முக்கியமாக என்னென்னா கடவுளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது தான் ஃபஸ்ட்டு கீயே. நீங்கள் கடவுளை எல்ஷடாயாக கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன். நீங்கள் கடவுளே ஏழையாக பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? உங்களை தூக்குறது ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. சரி, அப்போ கடவுளுடைய சித்தம், நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் தேவனுடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ கடவுளுடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்வதற்கான பெஸ்ட் வே என்ன? இயேசுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறார். இயேசு தன்னிடத்தில் வந்த ஒருவனையும் புறம்பே தள்ளவில்லை. அப்படின்னு அர்த்தம், தேவன் எல்லாரையும் ஏற்றுக்கிறார். கொலை பண்ணவன், திருடினவன், விபச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள், 5 ஆணோடு ஒரு பெண் வாழ்ந்து விட்டாள், 6வது ஒருத்தனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணும் இயேசுக்கிட்ட வரா. ஊரே மோசமானவன் ஒரு ஆள் சொல்லுது, அந்த ஆளும் இயேசுக்கிட்ட வரா. எல்லாரையும் ஏற்றுக்கிறார். தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. என்ன மாதிரி ஒரு காரியம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லாமல் வேற எதையோ சொல்லி வச்சுட்டாங்க பாருங்கள். அவரோடு வாழுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். உங்கள்கிட்ட குறைவுகள் இருக்கலாம், ஆனால் வாங்க, அவர் அதை நிறைவாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு தேவனாகத்தான் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ யாரையுமே தள்ளலையே. ஆனால் நம்ம சிலரை நிராகரிச்சிருந்தோம். நீலாம் கரெக்டு கிடையாது, உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு நிராகரிக்கிறோம். ஆனால் அவர் அப்படி யாரையுமே நிராகரிக்கலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும், சிலரா எல்லாருமா? எல்லா வருத்தத்தையும் என்னால் போக முடியாதுங்க, ஏன்னா சிலர் வருத்தத்தில் தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறது தான் இருக்கும்னா அவர் என்ன சொல்லணும்? வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாங்க, ஆனால் சிலருக்கு தான் இன்றைக்கி வேலை கிடைக்கும், இல்லை சிலருக்கு தான் நான் ஏதாவது பண்ண முடியும், அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவர் அப்படி சொல்ல பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். எல்லோரும், எல்லாம் சொல்லுங்கள், எல்லோரும். நான் ஒரு எப்படி சொல்ல முடியுமாங்க? நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் எல்லாருக்கும் இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும். அவர் எந்த அளவுக்கு, எவ்வளோ பேர்னாலும் வாங்க, இந்த நதியிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Grace for everyone, life for everyone, healing for everyone, peace and restoration is for everyone. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருனாலும் வாங்க, நான் அவனை வாழ வச்சு காட்டுவேங்கிறார். யாருனாலும் வாங்க, நான் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். கேட்குற எல்லாருக்கும் நம்பிக்கைங்க. ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறோம், 1000 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு தான் வேலைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பதட்டத்தோட படபடப்போட ஐயோன்னு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இவர் அப்படி சொல்ல, எல்லாருக்கும் வேலை, 1000 பேருக்கு வேலையா, இன்னும் 1000 பேர் இருந்தாலும் கூட்டு வாங்குறாரு. அவர் எந்த அளவுக்கு பரிபூர்ணர்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு அவர் பரிபூர்ணராக இருக்கார். உலகத்தில் இருக்கிற 50 பேருக்கு கொடுத்தாலும் அப்பமும் பார்த்தீங்கன்னா தேவன் நிறைவின் தேவனாகவே இருப்பார். எப்பா காலி ஆயிடுச்சுப்பா, திவால் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். அப்போ நான் யோசித்து பாருங்க, எம்புட்டு இருக்குது. அவருடைய பரிபூர்ணத்தினால் அவர் சில பேருக்கு ஏதோ ஒன்று செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில் இல்லை பாருங்களேன். அவருடைய பரிபூர்ணம் எவ்வளோ பெருசுனா, நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். abundance of grace, abundance of grace. அப்போ சும்மா இல்லை. அப்போ காட்ஸ் வில், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய காரியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இதுதான். என்னுடைய ஜெபங்களுக்கு கடவுள் நான் கேட்குறேன் எனக்கு பதில் கொடுப்பாரா? அதை தான் அங்கே சொல்கிறாரு. நீ அவர் சித்தத்தை புரிஞ்சிச்சேன்னா தைரியமாக கேட்க ஆரம்பிச்சிடுவேன். உன் ஜபத்துக்கெல்லாம் பதில் வர ஆரம்பிச்சிட்டோம். ஆமேன். இந்த புரியலைன்னா ஜபமே ஓடாது.
ஐயோ நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு பயத்திலே இருப்போம். ஆனால் அவர் கிருபை நமக்கு புரியும் போது ஜெபத்திலே ஒரு தைரியம் வந்துடுது. எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாரா, அப்படி ஆகிடும் உங்களுக்கு. ஆமென். ஆமாம், எனக்கு தந்துதான் ஆகணும். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஏசு சொல்கிறாரு பாருங்க, லாசர் கல்லறைக்கு முன்னாடி நின்று சொல்கிறாரு, எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்போமாவது நீங்கள் கேட்பீங்க, இப்போ கேட்பீங்களான்னு தெரியலன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஏற்கனவே அவன் கல்லை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியாக, இவரை எப்போ போடலாம் அப்படின்ட்டு. ஆமாம், யோசித்து பாருங்க எப்படி அந்த தைரியம் வருது. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த 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 எனக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு பாருங்க. அந்த புரிதல் தான் அங்கே போய் நின்று ஜெபம் பண்ண வைக்குது. லாசருவே வெளியே வான்னு சொல்ல வைக்குது. அப்போ பாருங்க, இந்த நோயிங் த வில் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்டிங் த வில் ஆஃப் காடுங்கிறதுல நாம் வளர 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 நம் பயங்கர ஒரு போல்னஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். கொலோசையர் எழுதின நிருபம் பாருங்கள், கொலோசையர் 1வது அதிகாரம் 9வது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எல்லாம் சொல்லுங்க, சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். என்ன ஒரு ஜெபம் பாருங்க, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது. எல்லாம் சொல்லுங்க, நிரப்பப்படுவது. உங்களை அப்படி நிரப்ப விரும்புகிறாரு, குழப்பமே இல்லாமல். இதுதான் கடவுளுடைய சித்தம், இதுதான் கடவுளுடைய நோக்கம், இதுதான் கடவுளுடைய விருப்பம், இதுதான் கடவுளுடைய உள்ளம் என்கிற தெளிவினால் அவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆமென். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு தேவன் நினைச்சாரோ அதையெல்லாம் தான் இயேசு சிலுவையில் சுமந்தார். நீங்கள் கிராஸை பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார், நம்முடைய நோயை அவர் சுமந்தார், நம்முடைய அவமானம், வெட்கம், பயம் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, சுமந்தார். நம்முடைய மரணத்தை அவர் என்ன பண்ணுறாரு, சுமந்தார். அப்போ இது எல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கலாம்னா அதை இயேசு சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அம்புட்டையும் எதெல்லாம் சுமந்தாரோ அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஆமென். ஆனால் இந்த வெளிப்பாடு நமக்கு வர வர ஒரு போல்னஸ் வரும். நம்ம போய் எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம், வியாதி எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம், தரித்திரத்தை எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம், தோல்விகளையும் துன்பங்களையும் எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம், மரணத்தை எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம். ஆமென். பவுல் எந்த அளவுக்கு போயிட்டார் பாருங்க, மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு போயிட்டார், பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிட்டார். ஆமாம், கரடியை கொன்று சிங்கத்தை கொன்று கரடியில் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான் பாருங்க. அது மாதிரி தான் பாருங்கள், நம்மளும் வளர்றோம். நம்ம இன்னும் பெருசாக போயிட்டு இது பண்ணிடல, நம்ம அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சில காரியங்களில் ஜெயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆனால் இன்னும் பெரிய ஜெயத்தை பார்க்க போகிறோம். ஆமென். ஆமாம், அந்த வெளிப்பாடு பெருக பெருக வெற்றி என்ன பண்ணுது, பெருகுது. அந்த புரிதல் பெருக பெருக வெற்றியும் பெருக ஆரம்பிக்குது. அப்போ எபேசியரில் வாசித்தது போல நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர முடியும். சிலர் போய் யார்ட்டையாவது கேட்டுட்ருக்காங்க, நல்லா ஜெபிச்சு சொல்லுங்கள், கர்த்தருக்கு சித்தமா இல்லையான்னு சொல்லுங்கள். ஐயா நல்ல மூடில் இருந்தால் சித்தன்றாப்புல, அவர் மூடு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அநேகமாக சித்தம் இல்லைன்றாப்புல. அவ்வளோதான். எல்லாம் பாருங்கள்,
பெரிய குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருக்கு. ஆலோசனைகளை கேட்கலாம், அது வேற. ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஜெபிச்சு சித்தம் சொல்லணுங்கிறதே கிடையாது. பவுல் வந்து சித்தத்தை ஜெபிச்சு சொல்கிறேன்னு யாருக்கும் சொல்லலை. அவருடைய எப்படி ஜெபம் பண்ணுறாரு? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டுன்னு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபிச்சு சித்தம்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவீர்களாக. இப்பவுமே இந்த போதனையை கேட்கும் போது என்ன பண்ணுவார்? என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் வச்சு அதெல்லாம் உங்களுக்குள்ள போட ஆரம்பிச்சிருவார். ஆமென். தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவரே சில விருப்பத்தை போடுவார், அவரே சில செய்கைகளை உண்டு பண்ணுவார். உங்களுக்கே தெரியும். திஸ் இஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். கடவுள் இதுக்குள்ள என்ன நடத்துறாரு அப்படின்ட்டு சில சித்தங்கள் அப்படியே வெளிப்படுத்தப்பட்டுடுச்சு பெர்ஃபெக்டாக, இயேசுவின் மூலமாகவும் வேத வாக்கியங்களின் மூலமாகவும். ஆனால் இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அதை என்ன பண்ண ஆரம்பிப்பார்? நடத்த. அதில் வேணா ஏதாவது புதுமையை செய்வாரை தவிர அதை மாற்றவே மாட்டார். ஏன்னா இயேசு எல்லாரையும் சுகமாக்கினார், ஆனால் ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கின விதம் வித்தியாசமாக இருந்தது. அந்த முறையில் தான் வித்தியாசமாக இருந்ததே தவிர முடிவில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. முடிவு என்ன? எல்லாரும் சுகமாயிட்டாங்க. சிலவங்க வஸ்திரத்தை தொடுறாங்க, சிலர் அவர் தொடுறாரு, சிலர் ஒரு வார்த்தை போதுங்கிறாங்க, சிலர் இயேசுவே சொல்கிறாரு, போ உன் மகன் பிழைத்திருப்பான் அப்படின்றதார். அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். வழியில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், உம்முடைய குமாரன் என்ன பண்ணிட்டாரு? பிழைச்சிட்டாரு அப்படிங்கிறான். ஒவ்வொரு மிரக்கலும் வேற வேற மாதிரி இருக்கு. திடீர்னு துப்பி மண்ணை குழச்சி ஒருத்தன் கண்ணில் பூசுறாரு, போய் அங்கே போய் கழுவு அப்படின்னா குளத்துல போய் கழுவுனா என்ன ஆயிடுச்சு? கண்ணு தெரியுது. வேற வேற மாதிரி. அதில் ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கைட் பண்ணுவார். இவரை இந்த விதத்தில் நீ நடத்தலாம், இந்த மாதிரி சுகத்துக்காக நீ ஜோம் பண்ணணும், இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணு, அல்ல இந்த மாதிரி தொடு, இந்த மாதிரி பண்ணுங்கிறது பண்ணலாம். அதில் நமக்கு ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் சித்தத்தில் என்னன்னா சுகம்தான் சித்தமாக இருக்கிறது, செழிப்பு தான் சித்தமாக இருக்கிறது. ஆமென். பெருக்கம்தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாறவே கூடாது. சம்டைம்ஸ் நாம் வந்து இப்போ நான் தான் சொன்னேன், ஆரம்ப நாட்களில் இந்த போதனைகள்லாம் கேட்க ஆரம்பித்த போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக மத போதனைகளை கேட்டு எதுக்கு வர்றோம்? தீமையே கிடையாது, நன்மை தான் அப்படிங்கிறதுக்கு வர்றோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அங்கே வர்றோம். ஆனால் அடுத்த நாளே ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கைக்குள்ளே ஒன்றும் போயிடல. நிறைய குறைவுகள் இருந்தது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? குறைவு படாது. ஆபிரகாமுக்கும் வாக்கு கொடுத்துட்டார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பன் ஆக்கிட்டேன். ஆனால் உடம்பு எப்படி இருக்கு? செத்து போய் தான் இருக்கு. மனைவி அவளும் அப்படி தான் இருக்கா, ஒன்றும் பெரிய இதே இல்லை. ஆனால் இப்போ அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு அவர்கள் பயணப்பட ஆரம்பிக்கிறார்கள். தேவன் சொன்னது தான் நிஜமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறும். இப்படி போக போக திடீர்னு பார்த்தா ஆபிரகாம் சரீரமும் மாறுது, சாராளின் சரீரமும் மாறுது. எதை வாக்கு பண்ணாரோ அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். இது ஒரு பயணம் தான். இட் இஸ் a process. இது ஒரு பயணம் தான் போல தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அதுக்காக நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்ட்டு வசனத்தை மாற்றிடக்கூடாது. பாருங்களேன், நான் சொல்கிறேன், ஒரு நாள் நான் பார்க்குறேன் வியாதியே இல்லாத ஒரு சபையாக இது மாறும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த விதையை இன்னைக்கு நான் விதைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த சபையில் இருக்கிற எல்லோரும் மக்களை சுகமாக்குகிறவர்களாக இருப்பார்கள். அந்த நாளையும் நான் பார்க்குறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அங்கே பாஸ்டரே தேவையில்லைங்க, வாசலில் யார் நிற்பார் அவங்கள தொட்டுட்டு வந்துருங்க, சோமாயிருவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, அங்கே கொஞ்சம் டெட் பாடிலாம் கொண்டு போனீங்கன்னா எழுப்பிடுவாங்கங்க, ஆம்புலன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போங்கங்க, அங்கே மக்கள் எழும்புவாங்கங்க. அந்த நாளையும் நான் பார்க்குறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இதெல்லாம் நடக்குங்க, நடக்கும். இப்போ வரைக்கும் வந்ததே பெரிய அற்புதமாக தான் தெரியுது. இதுவே ஒரு காலத்தில் எல்லாரும் நடக்காதுன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. திருநெல்வேலியிலேயே தம்பி ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு 7 வருஷம் பொறுமையாக கடவுளுடைய வார்த்தையை நம்பி நம்ம பயணம் பண்ணால் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இப்போமே நம்மளை வச்சுருக்கிறாருங்க. இப்போமே அப்படி தான் இருக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சாட்சிகள் வருது, எத்தனை பேர் வந்து பகிர்ந்துக்கிறாங்க, எவ்வளோ வாழ்க்கைகள் இங்கே மலர்ந்துருக்கிறது, எத்தனை பேர் தூக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் உண்டாயிருக்கு. நம்ம மட்டும் இவங்க சொன்னதை நம்பி இது பண்ணி என்னத்தை போங்க அப்படின்னீங்கன்னா, நான் அதனால தான் என்கிட்ட நிறைய அவரை தெரியுமா தெரியாது, இவரை தெரியும், என்னங்க உங்களுக்கு யாரையுமே தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை தெரியல பாருங்க. சிலர்லாம் தெரிஞ்சிருந்தா அம்புட்டு தான் பாருங்க. அதனால தான் யாருக்கிட்டையுமே மாட்டாத மாதிரி அழகாக கூட்டு வந்து சிலதை நம்ப வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு படிப்படியாக செய்ய வச்சு இன்றைக்கி பாருங்கள் அறுவடையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க இதுதான்ட்டு. இன்னும் மகிமையான காரியங்களை பார்க்க போகிறோம், இன்னும் விசேஷித்த காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமேன். நம்பிக்கை இழக்கக்கூடாது. சில ஃபெயிலியர்ஸ் தான், சில காரியங்கள் இன்னும் அந்த பகுதிகளில், இன்னும் சில ஏரியாக்களில் நம்ம வெற்றிகளை பார்க்காத பகுதிகள் இருக்குது தான். ஆனாலும் வசனம் சொல்லுதேன்னு எடுத்து போகும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வியாதி அற்ற ஒரு சபையாக, சுகமாக்குகிற சபையாக, அதே போல ஏழை ஒருத்தருமே கிடையாதுங்க, அங்கே எல்லாருமே பணக்காரங்க, எல்லாரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். நான் நம்புறேங்க, அதை 100க்கு 100 நம்புறேங்க. இங்கே இருக்கிற நீங்கள் ஒருத்தர் கூட ஏழையாக இருக்க மாட்டீங்க. உங்கள் ஏழ்மைங்கிற வாடையே உங்கள் மேலே இருக்காது. ஆமே. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமேன். திருநெல்வேலி மாநகராஜை கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் பண்ணணும் நம்ம கேட்குற நாள்லாம் வருதுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆமாம், 100 கோடி கொடுத்தார்கள் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சபையானது திருநெல்வேலியின் முன்னேற்றத்திற்காக. ஆமென். இது கனவு கிடையாது, இது வெட்டி பேச்சு கிடையாது, இது தேவனுடைய நாமத்தில் இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வராக இருந்தால் அப்புறம் 100 கோடி என்ன 1000 கோடியே கொடுப்போம். ஆமேன். தமிழ்நாட்டுக்கே கொடுப்போம், உலகத்துக்கே கொடுப்போம், இந்திய தேசத்துக்கே நம்ம கொடுப்போம். ஆமேன். அவ்வளோ வளங்கள் இருக்கிற, அவ்வளோ செழிப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். சரீரம் செத்தவனை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமேன். எல்லாம் நல்லா இருந்தால் சொல்ல வேண்டியது கிடையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு நீ வருவேங்கிறாரு. இப்போ இன்றைக்கும் நமக்கு அப்படி தான் இருக்குது. யாருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கார், அவரை கூப்பிட்டு இவர் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் இவர் இப்போ வீட்டுக்கு போய் சேருவாரா, போகிற வழியிலேயே போயிடுற மாதிரி இருக்கார், இவரை கூப்பிட்டு அநேக ஜாதி, அந்த மாதிரி தான் இருக்குது. கடவுள் சில நேரம் பேசும்போது ஒரு மாதிரி ஒன்று முழிச்சிட்டு இருக்கும். இவங்க தான் உலகத்துக்கே தீர்வை கொண்டு வர போகிறாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு நம்பவே முடியாது. ஆண்டவர் அந்த மாதிரி தான் செய்கிறார். ஆமாம். ஏன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். ஆமாம். எனக்கே என் மேலே நம்பிக்கை கிடையாது. அப்புறம் நீங்களாம் எப்படி எங்கேருந்து என்ன நம்புவீங்க? ஆனால் நானே என்ன நம்பாத போது என்ன ஒருத்தர் நம்பினா இருப்பாருங்க. சண்டே காலையில் அதான் சொன்னேன், பிலீவ் த காட் ஹூ பிலீவ்ஸ் இன் யூ. உன்னை நம்புகிற கடவுளை நம்பு. நானே என் மேலே நம்பிக்கை வைக்காத போது ஒருத்தர் நம்பினார். முடியும்டா, எப்படி சொல்கிறீங்க? நான் நம்புகிறோம்ல, நீங்கள் நம்புறீங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்க. இப்படியே போய் கடைசியில் பாருங்க நமக்கு நம்பிக்கை வந்துடுது. அப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஆமேன். இப்படி தான் நடக்குது. அப்போ இப்படி நடக்குதுன்னா நான் சொல்கிறேன், அப்போ வியாதியற்ற ஒரு சபையாக, சுகமாக்குகிற சபையாக மாற முடியும்னா நான் சொல்கிறேன் எல்லாரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஆமேன். ஆமாங்க. அந்த சர்ச்சில் எல்லாரும் சொந்த வீடு இருக்குதுங்க, வாகனங்கள் இருக்குதுங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாங்கங்க, வாரி வாரி வழங்குவார்கள். ஆமென். அது வேறங்க, பரலோகமே அதாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிற நாள் வருது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். சாத்தியங்க, சாத்தியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இது கடவுளுடைய வார்த்தையில் இருக்குது, இதில் எந்த பெருமையும் இல்லை. தேவன் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ தெரிலங்க, அங்கே போனால் எல்லாரும் இளமையாயிடுறாங்கங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். என்னமோ தெரில, பாட்டிகளே இல்லை, எல்லாம் பியூட்டிகளாக இருக்காங்க. ஆமென். ஆமாம். என்னமோ தெரில, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் சொல்லியிருக்குது. அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. என்னுடைய ஆழம் என்ன தெரியுமா? அந்த பஸ்காவின் விருந்தை ஆசரித்து போன யாருக்குள்ளேயும் முதுமைகள் நீக்கப்பட்டு அவர்களுடைய இளமை திரும்பினதுங்க. ஆமென். ஏன் கம்யூனியனை பற்றி பேசுகிறோம்? ஒவ்வொரு நாளும் இளமை திரும்பும். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைவோம். ஆமென். மரித்தவர்களும் எழும்புவார்கள். ஆமென்.
மரித்தவர்களும் எழும்புவார்கள். இதெல்லாம் நம்ம கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய சித்தம் இது. அதை கர்த்தர் செய்ய வல்லவர். நானும் அதை நம்புகிறேன், ஆவியானோடு ஒத்துழைக்கிறேன்னு போய்கிட்டே இருந்தால் நம்ம ஆட்கள் பார்த்த பிறகு தான் நம்புவாங்க. ஆனால் நம்ம நம்புகிறோம், சீக்கிரமாக பார்ப்போம். ஆமென். நடக்குங்க, கண்டிப்பாக நடக்கும். தேவன் இது ஏதோ ஒன்று நம்புறதில்ல. கர்த்தருடைய சித்தம் என்னதென்பதை நாம் உணர்ந்து கொண்டு இதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ராக்லேமோ ஷேக்லேமோ கோட்டாலா பாரா. ஹalleluya hallelujah raha se terebo shente le brokotoro rathena ma shente le borokotara balara. ஹalleluya. மிகப்பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிற, மிகப்பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ல உயர் இடத்துல இருக்கிற அநேகர் இங்கு இருக்கிறார்கள்னு சொல்ற நாள்லாம் வரப்போகிறது. ஆமென். ஹalleluya. ஆமாம் 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 ஆமாம். என்னென்ன டாப் போஸ்ட்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம பிள்ளைகள் அலங்கரிப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமாம், நன்மை செய்வோம். ஹalleluya hallelujah. இன்னைக்கு ஒன்றும் பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சித்தம் இதுவாக இருக்கிறது. தேவன் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மை பெரிதாக இருக்கிறது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். இந்த மாலையிலே எதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் பார் இதை என்று அவர் சொல்லுகிறார். இதை தியானி என்று சொல்லுகிறார், இதை கவனி என்று சொல்லுகிறார். ராகா போரா ஷாகே டாலா மனாகா தேரே போலா ராகாதாரா ரீகா நமோ ஷடல ஹாதேரே மான்தேரே போலோ கோதாரா பாலாரா ரீகேனாமா ஷண்டேலே பாராகாதாரா பாலாரா. இந்த மாலை வேளையிலேயே வியாதிகளோடு பலவீனோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிற சுகத்தை நாங்கள் டிக்ளேர் பண்றோம். இந்த நேரங்களில் Father, we declare healing right now, right now, right now, right now. Be healed in Jesus' mighty name. Hallelujah. Be healed in Jesus' mighty name. எந்த நோயும், எந்த பலவீனங்களும், எந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகளும், எந்த சரீர சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இன்னைக்கு இருந்தாலும், எந்த பிசிக்கல் ப்ராப்ளம், எந்த மென்டல் ப்ராப்ளம், எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் ஹீலிங் தேவைப்படுகிறதோ, சுகம் தேவைப்படுகிறதோ, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக, நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. சரீரத்தில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பலவீனங்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a perfect will of God. எல்லோரையும் சுகமாக்கின இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மாறாத சுகத்தை நான் டிக்ளேர் பண்றேன். மாறாத சுகத்தை நான் டிக்ளேர் பண்றேன். மாறாத சுகத்தை இப்போது நான் டிக்ளேர் பண்றேன். in the mighty name of Jesus. இப்பொழுதே வியாதியை கீழ்ப்படுத்துகிறோம். இப்பொழுதே பலவீனங்கள் விலகுவதாக நான் சொல்லுகிறோம். நாள்பட்ட சில வியாதிகள், நெடுநாளாய் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சரீரத்தின் சில பாதிப்புகள், அப்பா பிதாவே, இந்த இரவு நேரங்களிலே நாங்கள் ஏதோ மனுஷிகமாக ஒன்றை சிந்தித்து மனுஷிகமாக ஒன்றை பேசாமல் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசினோம் என்பதற்கு சாட்சியாக இப்பொழுதே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக நான் பேசுகிறேன். மானாரா ஷாகாதாரா பாட்டாலா பாராபா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அதே சுகத்தை நான் பேசுறேன், அதே ஹீலிங்கை நான் பேசுறேன், அதே டெலிவரன்ஸை நான் பேசுறேன். ராகா மோஷேகே ரபாகாதா ரபாலா ரபாலாரா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. சுகம் உண்டு, பலன் உண்டு. எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக. நோயை குறித்த பெரிய அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் இப்பொழுதே சுகத்தின் நதி பாய்வதாக. ரேகே மோஷேகே ரபாலா காட்டாலா பாராலாரா ரீகா பாரா காலா பாரா ஷாகாலா பாரா காதாரா பாலாரா. ஹalleluya hallelujah 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 hallelujah. தொட்ட யாவரும் சுகம் அடைந்தார்கள், தொட்ட யாவரும் குணம் அடைந்தார்கள். ஆமென் 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 ஆமென். வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக. சுகமாக்கப்பட்டதை என் சரீரத்தில் உணர்ந்தால் என்று எழுதியிருக்கிறது. உணர்கிற மேனிஃபெஸ்டேஷன் நடப்பதாக, இப்போதே மேனிஃபெஸ்டேஷன் நடப்பதாக. நீ மகாசே கேரே நா
எந்த விதமான வழிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya hallelujah hallelujah ராகாபோ ஷடலபரகதாரா. எந்தவித கட்டுகளும் அறுக்கப்பட்டு போவதாக விடுதலைகளை நான் பேசுகிறேன். ஹalleluya hallelujah hallelujah. அதுபோல பொருளாதார செழிப்பை, வாழ்க்கையின் வெற்றிகளை நான் டிக்ளேர் பண்ற அந்த நேரங்களிலே ஆமென் ஆமென். எந்தவித ஃபினான்ஷியல் நீட்ஸ்ல, எந்த விதமான ஃபினான்ஷியல் பிரஷர்ஸ்ல, எந்த விதமான பொருளாதார சிக்கல்களுக்குள்ள இருப்பாங்கன்னா, மீட்டெடுத்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை இப்பொழுதே தெளிக்கிறேன் அவர்கள் மேல. ஒரு இரவுல அவங்களுடைய ஃபைனான்ஸை வேற மாதிரி மாத்தின தேவன், நாளைய தினம் இந்நேரத்தில் சமாரியாவிலே பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்பட்டது போல நாளை 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 ராகாபோ ஷடலபரபா. I speak some supernatural financial shift in their life, Father. Ora shekarabatalabara ragabo shadalagadara balara katara. Hallelujah hallelujah. இப்பொழுதே ஒரு பெரிய மணி ஃப்ளோக்கான அனாயிண்டிங்ஸ், இப்பொழுதே ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் growthக்கான அனாயிண்டிங்ஸ் இப்போதே நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இதுவரை பார்க்காத செல்வங்களை பார்க்கத்தக்கதாக. ஆமென் ஆமென். ஒருவேளை அதை பெற இஸ்ரவேலர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் இரத்தத்தின் வலிமையினால் அதை பெற்றார்கள். சில நேரத்தில் we are not qualified, but hallelujah, through the lamp of God, through the blood of Jesus, I release that prosperity. Hallelujah. Raga bo shekle matata marakata rabalara. Hallelujah hallelujah. மிகப்பெரிய பொருளாதார விடுதலையை நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். உள்ளத்திலே துக்கங்கள், உள்ளத்திலே வேதனைகள் இருக்கும்னா நீங்கட்டும். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜாய் அவங்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஆமென், இங்க யாரும் துக்கத்தோடு இருக்கக்கூடாது, ஒருத்தரும் எந்த வேதனையில் இருக்கக்கூடாது, எந்த மன கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். I speak some supernatural rest in their mind, in their soul, in their life right now Father. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தை நான் பேசுகிறேன். எல்லோர் மேலும் ஒரு பூரண கிருபையை ராபோரா காமாரா ஷேகேட்டே லேபோரோ. I release the grace, I release peace, I release rest right now Father. Makamoro shegedala gadara balara riga badala garabo shekera badala gadara nemana haza kola barakatira bakala bara nima dala hazo poro kotala barabalara. Oh Father, we praise you. எந்த குறைவுகளும் நீங்குவதாக, எந்த பற்றாக்குறையும் நீங்குவதாக, மீதம் எடுக்கிற ஒரு வாழ்வு உண்டாவதாக. திருப்தியையும் மீதத்தையும் நான் டிக்ளேர் பண்றேன். வனாந்தரத்திலேயா? வனாந்தரத்துல தான் திருப்தியை கொடுத்தார். வனாந்தரத்திலே மீதத்தை கொடுத்தார். அவங்கள சிட்டிக்குள்ள கொண்டு வந்து ஊருக்குள்ள வச்சோ இல்ல, இந்த வனாந்தரத்துல எங்க போய் பார்க்க முடியும்? வனாந்தரத்துல வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். இந்த நேரம் பொருளாதாரம் எல்லாம் சிக்கி இருக்கிற நேரங்க, இந்த நேரம் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க அப்படிங்கிறது உலகத்தின் மொழியாக இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில வர முடியாத நேரத்துல, வர முடியாத இடத்துல அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் வழிகள், அவாந்தர வெளியிலே ஆறுகளை ஏற்படுத்துகிறவர். அப்பா, அந்த வேலையில ஒரு திருப்தி அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுகிறேன். ஹalleluya hallelujah. அவங்க வாழ்க்கைக்குள்ள மீதம் எடுக்கிறத நான் பேசுகிறேன். சாப்பிட்டாலே போதும் இந்த நேரத்துல, அதுவே பெரிய விஷயம் நினைக்கலாம். ஆனா மீதம் 12 கூட இது வரைக்கும் அதை வாழ்க்கையில பார்க்காமலே இருக்கலாம். வந்தது போயிடுது, மீதத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த நிலையில இருக்கலாம். இன்னைக்கு ஒரு அனாயிண்டிங்க பேசுறேன், இன்னைக்கு ஒரு கிரேஸ் அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுறேன். ஹalleluya. மீதம் எடுக்கட்டும் தாப்பனே. தாம் போட்டுக்கே இல்லைங்கிற போது பக்கத்து படகுக்கும் செய்கை காட்டி வரவழைத்து பகிர்ந்து கொடுக்க முடிந்ததே. கொடுக்கத்தக்கதாய் கொடுக்கக்கூடியவர். ஹalleluya. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா.
ரஹானாமா சாதோரோ ஹோலோ போரா காத்தாரா. இன்னைக்கு இங்கே நேரில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நேரலையில் இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளும் மேலேயும் இந்த மகிமையின் பிரசன்னம் அங்கே வாழ்க்கையை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓய் தேங்க்யூ டாடி. வாழ்க்கையின் குழப்பங்கள் நீங்கட்டும், சத்தியத்தை குறித்த குழப்பங்கள் நீங்கட்டும், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். ஆமென். This is the God's perfect will. இதுதான் எனக்கான கடவுளுடைய சித்தம் என்கிற தெளிவிலே பிள்ளைகள் நடக்கட்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தெளிவை நான் ரிலீஸ் பண்றேன் கர்த்தாவே. ஆமென். விசுவாச பயணம் இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும். ஆமென். எங்கெல்லாம் சித்த தெளிவோ அங்கு தைரியம் வருகிறதே, அது உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். நீங்க செய்றீங்க, உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen, 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 amen. Praise God. Amen, amen. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார். அதனால தான் கொடுக்கறத அவர் வைத்தார். கொடுக்கணும்னு சொல்றதே நாம் பெருகணும்னு அவர் ஆசைப்படுறதுனால தான். ஆமென். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த வனாந்தரத்தில் தான் ஒரு பையன் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பெருக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டார். திருப்தியும் மீதமும் உண்டானது. ஸோ தேவனுடைய கரங்களில் நாம் கொண்டு வருவது, தேவன் கொடுக்கும்படிக்காக நம்மகிட்ட சொல்றதே, நான் உன்னை பெருக செய்ய விரும்புகிறேன். அதுதான் அர்த்தமே. அவர் என்னத்தை கேட்டாலும் சந்தோஷமா கொண்டு போக முடியும். ஏன்னா அதை அவர் பெருக்கி தருகிறவராக இருக்கிறார். நான் அதை தொடரணும்னு விரும்புகிறேங்கிறார். என் கை அதை தொடட்டுங்கிறார். அதனால தான் நம் வருமானத்தின் முதலாவதை கொண்டு வருகிறோம். கைகள் இருக்கிறத தேவனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கரம் அதை தொடும், அதை பெருக செய்யும். ஆமென். ஹalleluya. பெருக்கம் உங்களை கொடுத்த கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். பாடல் பாடும் பொழுது கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக கூகுள் பே, அக்கௌண்ட், ஃபோன்பே நீங்கள் என்ன பண்ணலாம், கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கலாம்.